ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான மாங்காய் சாதம் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனுக்கு மாங்காய் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம நினச்ச நேரத்துக்கெல்லாம் இந்த மாங்காய் சாதம் நம்மளால் ஈஸியாகவே செய்ய முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாங்காய் சாதத்துக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சிருக்கிறேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரியணும். இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுப்படணும். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்தா ரொம்ப வாசனையா இருக்கும். இப்போ நான் 3 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப காரமான மிளகாய், அதனால நான் 3 சேர்த்துருக்கேன். நீங்க காரம் கம்மியா சாப்பிடுவீங்கன்னா 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நான் துருவி வச்சிருக்கிற மாங்காய்களை சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை எடுத்திருக்கேன். இது தாராளமா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாங்காய் நான் ஒரு 2 நிமிஷமா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் பாருங்க நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி மாங்காய் வேகும் போது தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பாடு. இப்போ மாங்காய் வெந்தாச்சு. இப்போ நம்ம அதுல சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நார்மலான சாப்பாடு பச்சரிசியில தான் செஞ்சிருக்கேன். நீங்க எந்த அரிசி சாப்பாடு செய்வீங்களோ அதுக்கு கூட நீங்க செய்யலாம். இல்லைன்னா பாஸ்மதி அரிசியில கூட செய்யலாம். இப்ப நம்ம ரைஸ் சேர்த்துட்டோம். இப்ப நம்ம மெதுவா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா சிம்ல வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம ரைஸ் உடையாத மாதிரி கொஞ்சம் மெதுவா கலந்து விட்டுக்கலாம். நீங்க பாஸ்மதி அரிசியில கூட இந்த மாங்காய் சாதத்தை செய்யலாம். இப்போ சம்மருக்கு மாங்காய் சீசன் இல்லையா, அதனால உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே மாங்காய் ஈஸியாக கிடைக்கும். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. பார்த்தீங்கன்னா சாதம் ஓரளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் மெதுவா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அவ்வளவுதான், மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம சூடா சர்வ் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்த அருமையான மாங்காய் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போலவே நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.